ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய வேதனையும் அவருடைய பேச்சுகளும் பார்த்தா மனசு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு வன்னியரும் என்ன பண்றாங்க, குமிறி இருக்கிறாங்க. அப்படி என்னப்பா சொல்லிட்டாரு ஐயா ராமதாஸ் அவர்கள்லாம்? அவர் ஏகப்பட்டதை சொல்லியிருக்கிறாரு. பழைய கதைகளாம் வேணாம். இப்போ அந்த நிர்வாக குழு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அன்புமணி தரப்புல இருக்கிறவங்க யாருமே பாமக சின்னத்துக்கு உரிமை கோரக்கூடாது, படிவங்களை வாங்கக்கூடாது, விருப்ப மனு படிவங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இதோட இந்த இன்னொரு அறிக்கையை நீங்க நல்லா நோட் பண்ணி போகணும். இதுதான் ஹைலைட்டு. அன்புமணி மேல இருக்கிற சிபிஐ வழக்க தீவிரமா விசாரிச்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இத்தனை வருஷம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க? சிபிஐ எழுந்திருங்க, அன்புமணி வழக்க தூசி தட்டி எடுங்க, விசாரணைக்கு கொடுங்க, தீர்ப்பை கொடுங்க உடனேயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தகவலை சொல்லியிருக்காரு, ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அன்புமணி மேல இருக்கிற இந்த சிபிஐ வழக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அவர் மேல ஒரு புகார் கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாக குழு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. ஆக மொத்த ஐயா ராமதாஸ் அவர்கள் முழுசா இறங்கிட்டாரு அன்புமணியை இறங்கி அடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே அன்புமணிக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஏன் இந்த முற்றும் மோதல் போக்கு அப்படின்னா, பாஜக கூட்டணிக்குள்ளதாங்க பிரச்சனையே. பாஜக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு ஐயா அன்புமணி. ஆனா அவர் அடம்பிடிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை விட்டார்ல, அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சிபிஐ வழக்கு. அன்புமணி அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது நிறைய மருத்துவமனைகளுக்கு இடம் ஒதுக்கிறது, அப்ப சீட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு விவகாரத்துல ஒரு துறையில ஏகப்பட்ட கோடிகளுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு பாஜக கையில சிக்கிருச்சு. இவரு காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் இருக்கும் போது அவங்க மேல அந்த கேஸ் வந்து என்ன பண்ணுச்சு, கை மாற ஆட்சி மாறணும், இவர் மேல வந்து என்ன பண்ணாங்க, கேஸை ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, பாஜகவின் அடிமையா போயிட்டாரு. அடிமையா போனதுனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கேஸ். நம்மளுக்கு இதை தெரிஞ்ச விஷயமாச்சே. இந்த இடி சிபிஐ ஐடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாஜகவுக்கு ஆதரவாகவோ இல்ல பாஜக கட்சியில போய்க்க மாட்டா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாஜக வச்சுருக்க வாஷிங் மிஷின்ல தோச்சி என்ன பண்ணுவாங்க, காய வச்சாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரையற்றவர்கள், அவங்க ஊழல் பண்ணல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் ஐயா அன்புமணி அவர்களும் பாஜக வாஷிங் மிஷின்ல போயிட்டு ஐக்கியமானதுனால இப்ப அவர் மேல அந்த வழக்கை பத்தி விசாரிக்கவில்லை, மூச்சு காத்து கூட விடவில்லை யாருமே. பாமகல இதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைய செகண்ட் வரைக்கும், போன செகண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே அதை பத்தி வாய் திறக்கல. ஆனா இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி அடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்னா இது கொஞ்சம் பேசும் பொருளா தான் ஆயிருக்கு. தேர்தல் நெருங்குற டைம்ல இந்த மாதிரி ஒரு வழக்க தூசி தட்டி எடுக்கணும் அப்படின்னு அன்புமணி மேல ஐயாவே இப்படி சொல்லி இருக்கிறார்னா இது கொஞ்சம் வருத்தப்பட செயல் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்புலையும் இப்போ முக்காட போட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடி என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினாங்க அன்புமணி தரப்புல. நிறைய கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்துல நிறைய கட்சிகள் கலந்து கொண்டாங்க. ஆனா 2 கட்சிகள் மட்டும் என்ன பண்ணல, வரல. அதிமுகவும் தாவேகாவும் வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்றது பேசும் பொருளா இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கூட கலந்துக்கல அப்படின்னு கூட நம்ம எடுத்துப்போம். ஆனா அதிமுக ஏன் கலந்துக்கல அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. உங்க கூட்டணியில இருக்கிறாங்கப்பா, என்டிஏ கூட்டணி இருக்கும்போது போகணும்ல, ஏன் போல அப்படின்னா, அன்புமணி எடுக்கிற இந்த போராட்டத்துல நான் போய் கலந்துக்கிட்டா ஐயா ராமதாஸ் அவர்கள் கோச்சிப்பாரு. அப்ப அவர் எப்படி கூட்டணிக்குள்ள வருவாரு? மகன் வந்து பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அப்பா வந்து அதிமுக கூட்டணி, அப்படிதானே நம்ம பேசி வச்சுட்டு இருக்கோம். இப்படி பேசி வச்சுட்டு இருக்கும் போது உங்க போராட்டத்துக்கு நான் வந்தேன்னா ஐயா வரமாட்டாரு, அப்பா வரமாட்டாரு. எப்படி நாங்க வந்து அப்புறம் வன்னியர் வாக்குகள் பிரிஞ்சுச்சுன்னா கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதனால தான் நான் வரல அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. ஆனா உண்மையான காரியம் என்னன்னா, அன்புமணி அவர்கள் முன்னெடுக்கிற போராட்டத்தினால நம்ம போய் கலந்துட்டு பேர் அவருக்கு வந்துருச்சுன்னா, அதனால இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வச்சு நம்ம அரசியல் பண்ணணுங்க. உண்மை நிலவரத்துல விட்டுடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு யாரு நடத்தணும்? மத்திய அரசு நடத்தணும். அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்றது சட்ட ரீதியா எல்லாருக்குமே தெரியும். இருந்துக்குனே இதை வச்சு அரசியல் செய்யணும், வேணும்ட்டுக்குனே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் இருக்கிறாரு. ஆனா இதுக்கு நம்ம துணைய போனா அதை வச்சு அவர் அரசியல் ஆதாயம் பண்ணுவாரு. அப்ப நம்ம என்ன அரசியல் ஆதாயம் பண்றது? அதனால இப்ப விட்டுடுவோம், நம்ம தனியா ஒரு கூட்டத்தை போடுவோம். ஏன் ஐயாவே போடுவாரு, அப்ப நம்ம போய் ஆதரவு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்றாங்க. ஆனா ஜாதிவாரி கணக்கு நடத்தணும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறவரு தமிழக வெற்றி கழகம். அவங்க ஏன் போய் கலந்துக்கலன்னா, ஒருவேளை அவங்களுக்கும் ஆசை இருக்குமா இல்லையா, வன்னியர் வாக்குகள் எங்களுக்கு வரணும்னு.
ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் அந்த வேலையை செய்து முச்சிருவாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்காம என்ன பண்ணுவோம், அமைதியா ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. குறிப்பா அன்புமணி தரப்புல போயிட்டு தமிழக வெற்றி கழக அவங்க அலுவலகத்துல போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க, வந்துருங்க அப்படின்னு. ஆனா வரவே இல்லையா, மதிக்கவே இல்லையா, என்னதான் ஆச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இது வருது. ஆக மொத்தம் இங்க அன்புமணி அவர்களுடைய மவுசு கம்மி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஐயா தரப்பு யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வன்னியர் வாக்கு வரும் அப்படின்னு இந்த இரண்டு கட்சிகளும் சொல்லாம சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ சிபிஐ வழக்கு வேணும், அன்புமணி மேல இருக்கிற அந்த ஊழல் வழக்கு திரும்பவும் சிபிஐ எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நிர்வாக குழு கூடி முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு. அதுவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் உடன்பட்டுட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்ப என்ன பண்ண போறாரு அன்புமணி அப்படின்னு தான் பெரிய கேள்வியா இருக்கு. பாஜக உங்களுக்கு துணையா இருக்கலாம், ஆனா இங்க ஐயா தரப்புல ஸ்ட்ராங்கா அங்க வந்து நெருக்கடி கொடுக்கும் போது என்ன பண்ண முடியும்? இப்போ கோர்ட்லயே போயிட்டு இவங்க வந்து முறையீடு பண்ணி ரொம்ப நெருக்கத்தை கொடுத்தா சிபிஐ என்ன பண்ண முடியும், வழக்கு விசாரிச்சுதான் ஆகணும். அப்படியா இருக்கும்போது தேர்தல் டைம்ல இந்த வழக்கை இப்படி எடுத்து விசாரிச்சா இது எந்த விதத்துல போகும், எப்படி போகும் அப்படின்ற ஒரு குழப்பமும் இங்க இருக்குது. ஆக மொத்த அன்புமணிக்கு செக் வச்சாச்சு. ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்களே அந்த சிபிஐ வழக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாரு, நிர்வாக குழு கூடி முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பக்கம் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு போக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கும் அதிமுகவும் தாவேகாவும் உடன்படல அப்படின்றதுதான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இத எப்படி நடத்த போகிறாரு, இந்த வழக்குல இருந்து எப்படி அன்புமணி வெளியே வர போகிறாரு அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்த பாமகல உச்சகட்ட மோதல் உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல போனோம். அன்புமணிக்கு எதிராகவே ஐயா அவர்கள் இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்களே, அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கீங்க அப்படின்னு ஐயா தரப்புல இருந்தும் சரமாரியான தாக்குதல் வந்திருக்கு. இங்க ஐயா தரப்புக்கும் என்ன பண்றாங்கன்னா நிறைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. ஏங்க அவர் உங்க பையங்க, 1000 இருந்தாலும் இது மாதிரிலாம் பண்ணலாமாங்க அப்படின்னு. சோ இந்த விவகாரம் தான் ரொம்ப பூதாகரமா கிளம்பி இருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மேல இருக்கிற ஊழல் வழக்க சிபிஐ விரைந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதாகவும் தகவல் இருந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.